அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகை அன்று முருகப்பெருமான் வழிபாடு இப்படி எளிமையான முறையில் செய்து பாருங்க. நல்ல ஒரு வேலையும் மற்றும் நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 9/1/2025 வியாழக்கிழமை மாலை நேரத்திலிருந்து நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். வெள்ளிக்கிழமை மதியம் வரை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. வியாழக்கிழமை மாலை நேரம் கிருத்திகை வழிபாடும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலை வைகுண்ட ஏகாதசி இருப்பதனால் நீங்கள் காலை கூட கிருத்திகை வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அந்த வழிபாடு செய்தாலே நமக்கு முருகனுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கும் வருமானத்திற்காக இந்த விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு அல்லது கொஞ்சம் நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பிக்கோங்க. அந்த தாம்பழத்தட்டில் சந்தன குங்குமம் வச்சுருங்க. முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி மலர்களோ அல்லது மல்லிகை பூக்களால் சாமந்தி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பரப்பிக்கிடணும். அடுத்து கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதற்கு பாதியாக பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அந்த துவரம்பருப்பு மேலேயே நீங்கள் பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இலை எடுத்துக்கோங்க. துளசி இலை கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த பொருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வசம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு 1 ஏற்றலாம், 2 ஏற்றலாம். 1 அகல் விளக்கும் ஏற்றலாம். 2 ஏற்றும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டமும் வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்படி இருக்கல நீங்கள் 2 அகல் விளக்கு ஏற்றணும். அதிர்ஷ்டம் வேண்டும் அப்படின்னா நமக்கு 2 அகல் விளக்கு ஏற்றணும். அப்படி இல்லைன்னா 1 அகல் விளக்கு ஏற்றலாம். 2 அகலுக்கு வச்சுக்கோங்க. நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மந்திரங்கள் ஓம் சரவண பவாய நமக சொல்லலாம், ஓம் கார்த்திகேய நமக சொல்லலாம், ஓம் சண்மகனே நமக சொல்லலாம். நிறைய மந்திரங்கள் நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாமங்களும் நமக்கு நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது முருகனுடைய நாமங்கள் சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, நமக்கு என்னென்ன தெரியுதோ படிக்கலாம். எதுவுமே தெரியலையா ஓம் முருகா போற்றிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மனப்பூர்வமாக வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தீபம் ஏற்றி முடித்த பிறகு, தீபம் குளிர வைத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு நிற துணியில் அந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, வசம்பெல்லாம் வச்சுருங்க. வச்சு அதை ஒரு மூட்டையாக கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பூஜை அறையில் முருகனுடைய படம் இருக்கும் போது அந்த படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. தினமும் அதற்கு தூப ஆராதனை காமிங்க. குறைஞ்சது ஒரு 6 நாட்களாவது நீங்கள் கட்டாயமாக தூப ஆராதனை காமிக்கணும். நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் காமிக்கலாம். அத்தனை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும், நல்ல ஒரு வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைத்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கிற பொருளாக கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணிலையோ நீங்கள் விட்டுறலாம். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்ததாக நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான மனம் முருகி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தினமும் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு எந்த வேலை கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த வேலையை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. அதுவும் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வேலையில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அதே வேலை உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கட்டாயமாக நமக்கு நிறைவேறும். நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். கிருத்திகை என்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கோவிலில் போயிட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். தினமும் காலை எழுந்திருக்கும் போதும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் முருகனை நினைத்து கொண்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல வேலையோ அல்லது வருமானமோ உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இறையருளால். முருகர் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பார். நம்பிக்கையுடன் இருங்க. முருகர் இருக்கையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நினைத்தது போல் நினைத்தபடியே சிறப்பாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.